வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பது அஷ்டகர்ம சித்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த அஷ்டகர்ம சித்தை ஏன் நான் ஒரு வீடியோ தொகுப்பாக போடுறேன்னா, அஷ்டகர்மங்களை செய்கிறவங்களுக்கு பேர் தான் மாந்திரிகவாதி. இந்த அஷ்டகர்மங்களை சித்தி செய்து வைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். தாந்திரிக முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பலிதமாகாது. அதனால் இந்த அஷ்டகர்ம சித்தி முறையை நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த அஷ்டகர்ம சித்தியில் இந்த அஷ்டகர்மங்களில் ஆக்ரோஷனம் என்பது 5வது. இந்த ஆக்ரோஷனம் என்று சொன்னாலே தன்னை நோக்கி இழுத்தல், கவருதல், வரவழைத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்ரோஷன முறையை பயன்படுத்தி எந்த பொருளையும் எந்த சக்தியையும் நீங்கள் ஆகர்ஷிக்கலாம். அது மிருகமாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், தெய்வமாக இருக்கட்டும், எந்த சக்தியாக இருந்தாலும் சரிதான் நம்ம நோக்கி வரவழைக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஆக்ரோஷனம். இந்த ஆக்ரோஷனம் 8 வகைப்படும். இது என்னென்னா சர்வ ஆகர்ஷணம், பூத ஆகர்ஷணம், ராஜ ஆகர்ஷணம், புருஷ ஆகர்ஷணம், ஸ்திரீ ஆகர்ஷணம், மிருக ஆகர்ஷணம், தெய்வ ஆகர்ஷணம், லோக ஆகர்ஷணம். இதனுடைய அதிதேவதை வருணன். இதை நீங்கள் எப்படி சித்தி பண்ணுறதுனாக்கா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தங்கத்தகடு எடுத்துங்க. தங்கத்தகட்டில் தான் ஆகர்ஷணம் பண்ண முடியும். தங்கத்தகட்டில் நவகோணம் வரைஞ்சிக்கங்க. இந்த நவகோணம் என்பது எல்லோருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. மற்ற கோணங்கள்லாம் ஐங்கோணம், அருங்கோணம் எல்லாம் வரைஞ்சிடுவீங்க. நாற்கோணம் எல்லாம் போட்டுருவீங்க, முக்கோணம் எல்லாம் போட்டுருவீங்க. இந்த நவகோணம் தெரியாதவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்துங்க. இந்த நவகோணம் வரைஞ்சிக்கிட்டு முதல்ல சுத்தி பண்ணிக்கிங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க, எல்லாம் முறையாக பண்ணிக்கிட்டு இந்த நவகோணம் வரைஞ்சிட்டு அதை நடுவில் ஒரு வட்டம் போட்டுங்க. அந்த வட்டத்துள்ள ஓம்னு எழுதி அந்த எந்திரத்தை பூஜையில் வச்சுருங்க. அதனை சுற்றி அரளி மலர்களால் அலங்கரிக்கணும். அது வெள்ளை அரளி, செவ்வரளி, மஞ்சள் அரளி இப்படி இருக்குது. அதில் எந்த மலரை வச்சுனாலும் நீங்கள் அலங்கரிச்சிங்க. அதன் பின்னர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மன உடல் சுத்தியுடன் செம்பட்டு ஆடைனாக்க சிவப்பு கலர் பட்டாடை நீங்கள் உடுத்திக்கிட்டு வெள்ளாட்டு தோல் ஆசனம் விரித்து வடமேற்கு திசை நோக்கி அமர்ந்துக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். ஓம் கிளியும் சவ்வும் ரீயும் ஐயும் நமோ பகவதி தேவி டங் டங் ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் கிளியும் சவ்வும் ரீயும் ஐயும் நமோ பகவதி தேவி டங் டங் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் நாள் ஒன்றுக்கு 100 வீதம் 48 நாட்கள் ஜெபித்தால் அது சித்தியாகும். அப்படி ஆக்ரோஷண சித்தி ஆகிடுச்சுன்னா நாம் எதை நினைக்கிறோமோ அது நம்மை நோக்கி வரவழைக்க முடியும். அது எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த மனிதராக இருக்கட்டும், எந்த சக்தியாக இருக்கட்டும், நம்மளை நோக்கி வரவழைக்க முடியும். இதனோட மகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த எச்சனைகளை வச்சு பண்ணுவாங்க. நிறைய வித்தை காமிப்பாங்க. தூரத்தில் உள்ள பொருளை கையை மூடி வரவழைக்கிறது, அந்த பொருளை மறைக்கிறது, பலவிதமான வித்தைகளை செய்வாங்க. இந்த யட்சணியை வச்சு செய்யக்கூடிய வித்தையே ஆகர்ஷண முறையில் நம்ம செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வித்தை தான் இது. இதை செய்து நீங்கள் பயன்பெறுங்கள். அடுத்ததாக வித்வேஷனம். அஷ்டகர்மங்களில் வித்வேஷனம் 6வது கர்மமாக சொல்லப்படுது. இந்த வித்வேஷனம்னா ஒருவருக்கு ஒருவர் பகையை உண்டாக்குவது, அவர்களை பிரிப்பது, சண்டை மூட்டுவது. இதுதான் வித்வேஷனத்தோடைய வேலை. இதுக்கு பேர் தான் வித்வேஷனம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தனக்கு வேண்டப்படாதவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க தனக்கு தானே நொந்து நாம் ஏன்டா இவங்க கூட இருக்கணும், இவங்களை விட்டு போயிடலாம் அப்படின்னு தானாகவே ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியும். உங்களுக்கு ஆகாதவங்க உங்களை விட்டு ஓடும்படியாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட வித்தை தான் இந்த வித்வேஷனம். இந்த வித்வேஷனம் 8 உட்பிரிவுகளை கொண்டது. 1 சர்வ வித்வேஷனம், ராஜ வித்வேஷனம், புருஷ வித்வேஷனம், ஸ்திரீ வித்வேஷனம், மிருக வித்வேஷனம், தேவ வித்வேஷனம், லோக வித்வேஷனம், சத்ரு வித்வேஷனம். இந்த சத்ரு வித்வேஷனம் முக்கியமானது. உங்களுக்கு எதிரான சத்ருக்களை, எதிரிகளை நீங்கள் பிரித்து அவர்களுக்கும் பகையை நீங்கள் மூட்டி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்திலுமே ஜெயிச்சிடலாம். உங்களோட எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை நீங்கள் எப்படி சித்திக்கிறது அப்படின்னாக்கா, சித்தி செய்கிறதுனா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உடல் மன சுத்தியுடன் சாம்பல் நிற பட்டாடையை நீங்கள் தேர்வு பண்ணிங்க. எட்டிப்படக ஆசனம் போட்டுங்க.
வடமேற்கு திசை நோக்கி அமர்ந்துக்கிட்டு உங்கள் எதிரிலையும் ஒரு எட்டி பலகையை வச்சிங்க. அந்த எட்டி பலகையில் விபூதியை பரப்பிக்கிட்டு அதில் ஒரு முக்கோணத்தை போட்டு அந்த முக்கோணத்தோட நடுவில் ஓம்னு எழுதிங்க. அந்த ஓமோட நடுவில் சிங்குன்னு எழுதணும். எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த யந்திரம் எழுதுறீங்களா எட்டி பலகை, அதுக்கு பக்கத்துலேயே நல்ல விளக்கு வச்சு பன்றி நெய் ஊற்றி விளக்கேற்றிங்க. பன்றி நெய்யை வச்சு தான் நீங்கள் வித்வேஷனம் பண்ண முடியும். ஏற்றிக்கிட்டு காக்கணா மலர் சுற்றிலும் வச்சுடுங்க. அந்த விளக்கை சுற்றி காக்கணா மலர் வைங்க. காக்கணா மலர்னாக்கா சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, காக்கரட்டான் பூன்னு சொல்லுவாங்க. நீல கலர் பூ இருக்குது, வெள்ளை கலர் பூ இருக்குது. அதுக்கு பேர் சங்குப்பூன்னு சொல்கிறது உண்டு. ஏனைய பூஜை பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் கிரமமாக பூஜையை முடிச்சுட்டு எட்டி பலகையில் அமர்ந்துருக்கீங்க. எட்டி பலகையில் யந்திரம் ஏற்றிருக்கீங்க. பன்றி நெய்யில் விளக்கேற்றி வச்சுருக்கீங்க. காக்கணா மலரை சுற்றிலும் வச்சுருக்கீங்க. வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு 100 வீதம், அதாவது திரும்ப அந்த மந்திரம் சொல்கிறோம் பார்த்துங்க. ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே ஸ்வாஹா நாள் ஒன்றுக்கு 100 வீதம் 48 நாட்கள் ஜெபித்தா அது சித்தி ஆகிடும். இந்த வித்வேஷனம் சித்தி ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. வித்வேஷனம் சித்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எதிரானவங்க பல துன்பங்களை துயரங்களை கொடுத்துட்ருக்காங்க, அவங்க எப்போ ஏற்பட்டவங்களாக வேணாலும் இருக்கட்டும், மூச்சை உள்நிறுத்தி நான் முன்னாடி சொன்ன மந்திரத்தை நீங்கள் 3 முறை ஜெபிச்சு அவங்க எதிரில் போனீங்கன்னாக்கா, அவங்க எப்படியாப்பட்ட அதிகார பலம் உள்ளவர்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், பேய் பிசாசுகள் துஷ்ட தேவதைகளாக இருந்தாலும், ஜீவ ஜந்துக்கள் அனைத்தும் உங்களை கண்ட மாத்திரத்தில் நடுங்கி மிரண்டு ஓடிடும். மதம் பிடித்த யானையாக இருந்தாலும் சரி, முரட்டு காளையாக இருந்தாலும் சரி, உங்களை கண்ட மாத்திரத்திலேயே மிரண்டு ஓடிடும். இது உங்களுக்கான முறை இது. ஏன்னா நீங்கள் சித்தி செய்து வச்சுருக்கீங்க. இப்போ உங்களை நாடி பிரச்சனைன்னு வராங்க, அவங்களுக்கு இதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்னாக்கா, இதே விஷயந்தான். உள்ளங்கையில் விபூதியை பரப்பிங்க, அந்த யந்திரத்தை எழுதிங்க, அந்த மந்திரத்தை மூச்சை உள்நிறுத்தி ஜெபிச்சு அந்த விபூதியை அவங்க கையில் கொடுத்துருங்க. அவங்க பூசிக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அந்த விபூதி எடுத்துகிட்டு போய் வயலில் போட்டாங்கன்னா வயலில் எலி வராது, எலி தொந்தரவே இருக்காது. பிணியாளர்களுக்கு அவங்க பூசி விட்டாங்கன்னா பிணி தீர்ந்து விடும். எத்தகைய நோயாக இருந்தாலும் அது தீர்ந்து விடும். இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஒருத்தவங்களை பிரிக்கணும், சண்டை முட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதே விஷயந்தான். உள்ளங்கையில் திருநீரை பரப்பிங்க, அந்த யந்திரத்தை எழுதிங்க, மூச்சு யந்திரத்தை எழுதிட்டு அந்த யார் பிரியணுமோ அவங்களுடைய பேரை எதிராக எழுதிங்க. எழுதிட்டு ஒரு கோடு போட்டு அவங்க பேரை எழுதிங்க. எதிராக எழுதிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அந்த விபூதியை அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த விபூதி எடுத்துகிட்டு போய் அவங்க முச்சந்திர தூவிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பகை உண்டாகிடும், அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இதுதான் வித்வேஷத்தினுடைய மகத்துவம். இந்த வித்வேஷனம் என்பது சாதாரண விஷயமல்ல. பகை உண்டாக்குதல், தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விரட்டி அடிக்கிறது, இதுதான் வித்வேஷனம். இதை இந்த முறையில் சித்தி செஞ்சு தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ தான் இதை சித்திக்கும். உங்களை நம்பி வரவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியும். இதை செய்து பயன்பெறுங்கள். இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.